ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே உங்கள் எல்லாரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஸ்பெஷல் டே. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய பிறந்த நாள்களை கொண்டாடுகிறார்கள். மரித்தவருடைய பிறந்த நாளும் கொண்டாடுகிறாங்க. 99 வருஷமா அவர் செத்துட்டார். ஆனால் இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாளில் கொண்டாட ரெடியாக இருக்காங்க சொன்னாங்க. சில டைம் பார்ப்பேன், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக. மரித்தவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவருக்கு எவ்வளோ பெரிய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை கொண்டாட ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Why is Christmas such a big deal? இன்னைக்கு உங்கள் மத்தியிலே the purpose of Christmas, கிறிஸ்மஸின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால இது தேவனை கொண்டாடுகிற அல்ல தேவனுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிற ஒரு நாளாக, ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. கரணத்தை கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். அல்லேலூயா. இட்ஸ் a largest celebration around the world each year. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது. சில தேசங்களெல்லாம் ஒரு மாசமா லீவ். பாருங்க, ஒரு மாசமா லீவ். கிறிஸ்மஸ்னாலே டிசம்பர் 1லேருந்து அவங்க எல்லாருமே எந்த ஒரு கொண்டாட்டத்தில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு டெக்கரேஷனோடு இருக்கும், அல்லது பரிசுகளை கொடுப்பார்கள், தேவாலயத்துக்கு செல்வார்கள். நாம் அதை தான் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு நிகழ்ச்சிகள், சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு முறைகள் சொல்லி நிறைய காரியம் போயிட்டுருக்கு. பாருங்க, நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் இவைகள் மத்தியிலே, இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவைகள் மத்தியிலே மத்திய கிழக்கு இடத்திலே பெத்லகேமிலே ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒரு சிறு மகனுக்காக அல்லது தேவனுடைய மகனுக்காக இந்த உலகமெங்கும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள். நியூயார்க் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். இன்னைக்கு எல்லாருடைய தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தை பிறந்தது நிமித்தமாய் முழு உலகத்திலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டாடப்படுகிறது. எவ்வளோ பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு தான் நாமளும் வந்திருக்கிறோம். நாமளும் இங்கே எதுக்காக தான் வந்திருக்கேங்க? தேவனை கொண்டாடுவதற்கு. ஒவ்வொரு முறையும் அல்லது தினந்தோறும் அந்த கேலண்டரை நீங்கள் கிழிக்கும் போது, அல்லது மாதந்தோறும் அந்த கேலண்டரை நீங்கள் மாற்றும் போது, யாருடைய கேலண்டரை மாற்றுறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளோ மாதங்கள் ஆகிறது என்று சொல்லுகிறீர்கள். ஒரு டேட்டை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளோ நாட்கள் ஆகிறது என்று சொல்லுகிறீர்கள். அல்லது உங்களுடைய பிறப்பின் தேதியை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்க, அதில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக இந்த ஒரு மாபெரும் ஒரு வரலாற்றையே மாற்றி அமைத்தவர் நம்முடைய தேவன். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால்தான் நாம அவரை கொண்டாட வந்திருக்கோம். கிறிஸ்து இந்த பூமியில தோன்றின நாட்களில் பல வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் அவர் இல்லாம நீங்க தேதியை குறிப்பிடவே முடியாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் ரொம்ப முக்கியமானவர், இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவரை அறியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடத்துல மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு இருள். பாருங்க, தினந்தோறும் அந்த இருட்டான இடத்துல அவங்க அந்த நட்சத்திரத்தை மாத்திரம் தான் பார்த்துருப்பாங்க. அந்த குளிர் காலத்தில் அந்த ஆடுகளை மேய்ப்பர்கள் அங்கு இருந்திருப்பாங்க. ஆனால் திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றினது. அல்லேலூயா. என்றைக்குமே சாதாரணமாக இருக்காது உங்கள் வாழ்க்கை. எவ்வளோ பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அவர்களுக்கு சாதாரணமாய் பல இரவுகளை கழித்திருப்பார்கள். அந்த மேய்ப்பர்கள் சாதாரணமாக பல இரவுகளை கழித்திருப்பார்கள். அங்கே தூங்கியிருப்பாங்க, படுத்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நடந்திருப்பாங்க, சாப்பிட்டிருப்பாங்க. ஆனால் திடீரென்று என்ன நடந்ததுன்னு சொல்லி வாசிப்போம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். அல்லேலூயா. 8லேருந்து நம்ம வாசிப்போம். 2வது அதிகாரம் 8லேருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள்
வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில தள்ளப்பட்டவர்கள். ஏன்னா மெய்ப்பர்களுக்கு ஒரு சரியான மரியாதை சமுதாயத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன், பரலோகத்திலிருந்து வந்த தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இருந்த ஒரு இரவு, அந்த இரவு அவங்களுக்கு இல்லை. திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நீங்க இருக்க போவதில்லை. திடீரென்று அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அவரை நம்பும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு பெரிய திடீரென ஒரு பிரகாசமான ஒளி, என்றைக்குமே அந்த ஒளி அவங்க பார்த்ததே இல்லை. அதனால் அதை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. அதனால தான் அந்த பிரகாசத்தை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. நல்லா கவனிக்கணும், தேவனுடைய காரியங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு 3 பண்புகளை நாம அறிந்து கொள்வது நல்லது. முதலாவதாக, நீங்கள் பெரும் ஒரு விலையேற பெற்ற பரிசு இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னன்னா, இது விலை மதிப்பெற்றது. ஏன்னா இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது என்னன்னா, அது ஒரு பெரிய பரிசு, என்றென்றும் நிலைத்திருக்கிற பரிசு. தேவன் நமக்காக கொடுத்த பரிசுல இதுதான் ஒரு பெஸ்டான பரிசாக நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கிறது. மூன்றாவதாக, இது நடைமுறை பரிசு. ஒவ்வொரு நாளிலும் இந்த பரிசை நீங்கள் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பரிசுலாம் வாங்கியிருப்பீங்க, பர்த்டேக்கு, திருமணத்துக்கு, எல்லாம் சில வேளை வச்சிருப்பீங்க, சில வேளை உடைஞ்சிரும், சில வேளை அது போயிட்டு இருக்கு உங்களை விற்று, அல்லது அது மறைந்திருக்கும். ஆனால் இந்த பரிசு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசு. ஆமென். உங்களுடைய குறைவாய்களை நிறைவாக்குகிற பரிசா இருக்கிறது. உங்களுடைய ஆதங்கங்களை கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற பரிசா இருக்கிறது. அதனால ரொம்ப முக்கியம், விலையேற பெற்றது, அது நிலைத்திருக்கிறது, அது தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிசா இருக்கிறது. நேற்று இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர் இருக்கிறார். ஒரு பெரிய பிரைஸை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு 3 நோக்கங்களை தேவ தூதர்கள் அறிவித்தார்கள். அந்த நோக்கத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துமஸ் இஸ் எ டைம் ஃபார் செலிப்ரேஷன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ஒரு நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துமஸ் இஸ் எ டைம் ஃபார் சால்வேஷன். இரண்டாவது என்னன்னா, கிறிஸ்துமஸ் ரட்சிப்பின் நேரமா இருக்கிறது. ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார். மூன்றாவதாக, கிறிஸ்துமஸ் இஸ் டைம் ஃபார் ரிகன்சிலியேஷன். கிறிஸ்துமஸ் ஒரு சமாதானத்திற்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு நோக்கமா இருக்கிறது. கிறிஸ்துமஸின் 3 நோக்கங்கள் இருக்கிறது. அவைகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளவு பேர் கற்றுக்கொள்ள நிலையில இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் டைம் ஆஃப் செலிப்ரேஷன். எதற்கு இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது, கிறிஸ்துமஸ் இஸ் எ பார்ட்டி. எவ்வளவு பேர் பார்ட்டிக்கு போயிருக்கீங்க? பார்ட்டிக்கு போகும்போது என்ன, கடையிலேயே ஒரு வேர் விற்கிறான், கேட்டது பார்ட்டி வேர்ன்றான். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் பார்ட்டி வேர்ல வந்திருக்கீங்க? அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, கம் அண்ட் செலிப்ரேட் ஜீசஸ் அப்படின்னு. அதுதான் கரெக்டான வேர்டு. கிறிஸ்துமஸை காட்டிலும் அது ரொம்ப நல்லா விளங்கும். இயேசுவை கொண்டாட வாருங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Specifically, it's a birthday party for Jesus, and birthdays are meant to be celebrated. பிறந்த நாட்களை கொண்டாடும்படியாக அந்த நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை பாடினாங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் கொண்டாட்டத்தோட அந்த பாடலை பாடினீங்க? அல்லேலூயா. ஆமென். Ironically, at most Christmas parties, the person whose birthday we are supposed to be celebrating is completely ignored. யாருக்காக இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ அவரை ஜனங்கள் என்ன பண்றாங்க? முற்றிலுமாய் புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பெரிய பெரிய கடைகளிலே நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ட்ரீயும் தான் இருக்கும், ஜீசஸே இருக்க மாட்டாங்க. நீங்க எங்க வேணாலும் போகலாம், எந்த கடைக்கு வேணாலும் போகலாம். இன்னைக்கு போய் பாருங்க, பஜார்ல எந்த மார்க்கெட் பிளேஸ்ல போங்க, அங்க ஏசு இருக்க மாட்டார். அங்க அந்த ஸ்னோமேன் இருப்பாங்க. ஸ்னோமேன்,
அதுக்கப்புறம் வேற எல்லாம் வச்சிருப்பாங்களே தவிர இயேசுவை தவிர எல்லாமே இருக்கிறது. எல்லா ஷோரூம்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா இதுல இருந்து கிறிஸ்துமஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு பிறந்ததற்கு இயேசு அங்க முக்கியமாய் காட்டப்படவில்லை. இன்றைக்கு அநேக தேவாலயங்களிலும் என்னென்ன ஸ்டார் டெக்கரேஷன் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இயேசுவை முக்கியப்படுத்த வேண்டும். எவ்வளவு பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அந்த பர்சனை என்ன பண்றாங்கன்னா இக்னோர் பண்றாங்க. அந்த பர்சன் இல்லாம செலிப்ரேட் பண்றாங்க. உங்க பிறந்த நாள நீங்க இல்லாம செலிப்ரேட் பண்ண எப்படி இருக்கும்? அதை தான் இந்த உலக ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுவை கொண்டாடும்படி நாம் வந்திருக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்களாம் பாருங்க, ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க, கடைக்காரர்களுக்கு போய் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க வெளியே. இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு நல்ல பிஸ்னஸ் போனுங்க. அல்லேலூயா. ஏன்னா துணி கடையெல்லாம் பிஸ்னஸ் கோலாகோலமா இருக்கு பாருங்க. துணி கடையில் இருக்கு, செருப்பு கடையில் இருக்கு, எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்காக அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர்கிட்ட கேட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜாலியாக இருப்போம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனஸ் கிடைக்குங்க. கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வந்த காரியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஊர்லேருந்து பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே பண்ணிங்களா, நாங்கள் நல்லா ஷாப்பிங் செய்வதற்கு பணம்லாம் சேர்த்துருக்கோம், நாங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸில் ஷாப்பிங்கு, சாப்பாடு, கேக்கு இதுதான் இருக்கே தவிர, ஆனால் முக்கியமான ஒரு நபரை என்ன பண்ணிட்டாங்க? இக்னோர் பண்ணிட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டு விட்டார் இயேசுவை. அதனால்தான் இந்த கிறிஸ்மஸ்க்கு இயேசுவை மையமாக நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது நல்லது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்டாரை தொங்க போடுறது பத்தி தப்பு சொல்லல, ஸ்டார் நல்லதுதான். அல்லேலூயா. ஸ்டார் என்ன ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணினது? அந்த 3 சாஸ்திரிகளுக்கு அது வழிகாட்டியா இருந்தது. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு வழிகாட்டியா இருக்கும்படிக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாராக இருக்க வேண்டும். எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஸ்டாரை தொங்க விடுறது மாத்திரமல்ல, அந்த ஸ்டார் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்டார் ஆனது, அந்த நட்சத்திரமானது இயேசு இருக்கிற இடத்தை அது தெரியாதவர்களுக்கு காட்டினது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை யாருக்கெல்லாம் தெரியலையோ அவர்களுக்கு நீ இயேசுவை காட்டுறீங்கன்னா நீங்க தான் ஒரு ஸ்டார், நீங்க தான் ஒரு நட்சத்திரம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நட்சத்திரம். தானியாவை எழுப்பி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீ தான் நட்சத்திரம் சொன்ன. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்ப நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அதுதான் வழிகாட்ட முடியும். அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் பிரகாசமா இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசுனுடைய முகத்தின் ஒளி உங்க மேல பிரகாசமா இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருந்தால் அந்த பிரகாசத்திற்கு ஜனங்கள் கூடி வருவார்கள். அல்லேலூயா. எல்லாம் நட்சத்திரமா இருக்கீங்களா? ஆமென். நல்லதுதான். நம்ம எல்லாரும் நட்சத்திரமா இருக்க வேண்டும். அப்ப பெத்லகேம் மேய்ப்பருக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்தார். என்ன செய்தினா 2:10 வாசிக்கலாமா? I bring you good news of great joy that will be for all the people. 10 வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பயந்தவர்களுக்கு சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. The good news of Christmas is worth celebrating for 3 reasons. ஒரு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, it is personal, I bring you. It is positive, good news of great joy, and it is universal for all the people. இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி 3 காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. ஒன்றாவதாக என்னன்னா, தனிப்பட்ட காரியங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்ட இதோ தேவதூதனை நோக்கி பயப்பட, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். பர்சனல். அண்ட் செகண்ட் ஒன் இஸ், ரெண்டாவது என்னன்னா, நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது நேர்மறையானது, முற்போக்கானது, பாசிட்டிவ் வேர்ட்.
குட் நியூஸ் இஸ் a பாசிட்டிவ் வேர்ட். எப்பொழுதுமே நற்செய்தி ஒரு முற்போக்கான காரியத்தை சொல்லுகிறது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக இந்த நற்செய்தி உலகத்துக்குரியது. ஆமென். எல்லா ஜனத்துக்கும் உண்டாக்கும் ஒரு நற்செய்தியாய் காணப்படுகிறது. கரணத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் யாராக இருக்கலாம், என்ன செய்தீர்கள், எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்தீர்கள் என்பதல்ல, உங்களுக்காக அந்த நற்செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த நற்செய்தி என்ன? உங்களுக்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவைகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ முதல் காரியம் என்னன்னா, கிறிஸ்மஸ் டைம் ஆஃப் செலிப்ரேஷன். இதுல ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். God's love, God is with you and God is for you. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவனுடைய அன்பிலே நீங்கள் களி கூற வேண்டும். கிறிஸ்மஸ் நாளிலே மாத்திரமல்ல, தினந்தோறும் நீங்கள் தேவனுடைய அன்பிலே களி கூறலா இருக்க வேண்டும். இந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:5 இப்படியே சொல்லுகிறது, அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்ட காலங்கள் இருக்கலாம். இயேசு பிறந்ததின் நோக்கம் நீங்கள் வெட்கப்படாதபடி இருக்க வேண்டும். யோவான் 3:16 இப்படியே சொல்லுகிறது பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உங்க வாழ்க்கை கெட்டு போக கூடாது என்பதற்காக, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவரை தந்த நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. கிறிஸ்துமஸ்க்கு முழு காரணமும் தேவனுடைய அன்பு. The entire reason for Christmas is God's love. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தினமா இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பேர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கீங்க? ஆமென். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று மற்றவங்களுக்கு சொல்றீங்களே. இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்க பங்கு பெற்றீங்களே, இதுல என்ன சொல்லுகிறீர்கள்? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். சொல்லுங்க, தேவனை மிகவும் நேசிக்கிறார். உங்களை யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் அவரை நேசிக்கவும் அவர் விரும்புகிறார். அதனாலதான் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். கடவுள் நம்மில் ஒருவராக பிறந்திருக்கிறார். தேவன் நம்மை போலவே மனிதனானார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! எவ்வளவு பேருக்கு ஆச்சரியமா இருக்குங்க பாருங்க. விலங்குகள் அவர் அறிந்து கொள்ள முடியாது, பறவைகள் அவர் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் மனிதன் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் தேவன் மனித அவதாரம் எடுத்தார். இதை இறையில் வல்லுநர்கள் சொல்றாங்க, அவர் அவதாரமாய் வந்தார். இன்கார்னேஷன். தேவன் நமக்காக ஒரு அவதாரத்தை எடுத்தார். நிச்சயமாகவே தேவனின் படைப்புல நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையான படைப்புகள், இந்த உலகத்துல நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையான படைப்புகள், ரொம்ப அருமையாய் கர்த்தர் உண்டாக்கி வைத்த. உதாரணமாக நீங்க பார்க்கும்போது தாவரங்களை பார்க்குறீங்க. பல்வேறு தாவரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், மலைகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையாய் உண்டாக்கி இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அல்ல, விலங்குகளை உண்டாக்கி இருக்கிறார், பறவைகளை உண்டாக்கி இருக்கிறார், அதுக்கு பிறகு மலைகளை உண்டாக்கி இருக்கிறார், மனிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் ஒருத்தர் போல ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, தேவன் நம்மை உண்டாக்கிட்டு நம்ம அச்சை உடைச்சிட்டாராம், நம்மள மாதிரி வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு. இரட்டையர்களா பிறந்தாலும் அவர்களுக்குள் சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது. எப்படி? தேவன் நம்மை ஒரு தனித்துவமாக, ஒரு யூனிக்கா கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். உங்களை மாதிரி மற்றவங்க இல்லை. அல்லது நீங்க மற்றவங்களை காப்பி அடிக்க கூடாது. நீங்க யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எவ்வளவு பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி உண்டாக்கல. நம்ம ஒரு காப்பி கொடுத்து இது 10 ஜெராக்ஸ் முடியான்றோமே, அது மாதிரி கர்த்தர் உண்டாக்கல. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் தனித்தன விதமாக, அல்லேலூயா, எல்லாவற்றையும் மிக அழகாக ரசிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் அருமையாய் உண்டாக்கி இருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய அன்பை நம்ம எதுல பார்க்கிறோம்னா, அவருடைய சிருஷ்டிப்புல நீங்க பார்க்கலாம். அவருடைய சிருஷ்டிப்புகளிலே அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த இயற்கை நிகழ்வுகளை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது மிக அருமையாக சக்தி வாய்ந்த ஒருவர் ஒருங்கிணைக்கப்பட்டு மிக ஒழுங்காக நேர்த்தியாக இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு பேர் அதை உணர்றீங்க? ஆமென். எல்லாவற்றையும் ரசிப்பதற்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க? இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நாம் அனுபவிக்க பல வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவைகளை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உண்டாக்கினது நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. சில விஷயங்களை உண்டாக்கி இருக்கிறார், அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்? ஆமென். சாக்லேட் உண்டாக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐஸ்கிரீம் எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். அதை உண்டாக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் சுவை தரக்கூடிய நாவை உண்டாக்கினார். இதெல்லாம் இருந்தாலும் சும்மா சப்புன்னு எதையும் சாப்பிட முடியாது பாருங்க. ருசியோடு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த நாவையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆமே. நம்ம காதுகள் கேட்கும்படிக்கு, இசைகள் வாசிக்கும்படி இசை கருவிகளை அவர்தான் இசை கருவிகளை உண்டாக்குவதற்குண்டான ஏதுக்களை இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். அதை கேட்கும்படிக்கு நமக்கு காதுகளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவர் நம்ம நேசிப்பதனால இவைகள் எல்லாம் செய்தார். இந்த உலகத்தை நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் இவ்வளோ காரியத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதனால உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தருக்கு தெரியும். அந்த பிரச்சனையில நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் அவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தை சுவையற்றதாகவும் நிறமற்றதாகவும் அமைதியாக உண்டாக்கினா எப்படி இருக்கும்? எல்லாம் அப்படியே போயின்னு இருப்பாங்க. யாரும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. நீங்க நினச்சி நல்லா சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் சொல்றேன். அம்மே நல்ல ஒரு முகமலர்ச்சி இல்லை, எல்லாம் ஒரே அமைதியா இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க? நல்லாவே இருக்காது. இதை நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த உலகத்தை நல்ல முறையில் என்ஜாய் பண்ணும்படிக்கு இந்த உலகத்தை கர்த்தர் தம்முடைய அன்பினாலே உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தேவனை சரியாய் எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சத்தத்தை தான் கேட்டார்கள், ஆனால் அவரை காண முடியவில்லை. ஆனால் இயேசுவை காண்பதுதான் மிகப்பெரிய அற்புதமான காரியங்கள். அல்லேலூயா. கடவுள் இந்த பூமியை ஆக்கிரமித்தார். இந்த பூமியில பிறந்து இதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனது பிசாசு கிட்ட இருக்கு இந்த பூமி. அவைகளை ஆக்கிரமிப்பு செய்து மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் பாருங்க, ஆயிரக்கணக்கான வழிகள் கர்த்தர் தெரிந்திருக்கலாம். மனிதனை இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு பறவையாய் மாறி இருக்கலாம், இல்ல ஒரு பசுவாய் மாறி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது விலங்காய் மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் வரல. மனிதனை சந்திக்கும்படிக்கு அவர் மனிதனாய் பிறந்தார், மனித அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப விசேஷமா நீங்க போய் சந்திக்க போறீங்க, ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பிரதிநிதிகளை என்ன பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு பதிலா வேற யாரும் அனுப்ப மாட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஒருத்தருக்கு சொல்லணும், ஒருத்தரை போய் நீங்க சந்திக்கணும்னா இன்னொருத்தர் மூலியமா அவர் போய் சந்திக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்களே போவீங்க. சில பேர் பத்திரிக்கைலாம் கொடுப்பாங்க. சார், நான் எல்லார் வீட்டுக்கும் போல, உங்க வீட்டுக்கு மட்டும் வந்திருக்கேங்க, ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம் என்பதற்காக. அதை தான் கர்த்தர் செய்திருக்கிறார். நம்மை சந்திக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய விளக்கம் நம்மளுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கும்படிக்கு, அவர் நம்மை சந்திக்கும்படிக்கு இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரமாய் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ the bible tells us what that is God is love. It doesn't say God has love. தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்துல அன்பு இருக்குதுன்னு சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். But God is love. Love is the essence of God's character. தேவனுடைய சாராம்சம் என்னென்ன, அவருடைய பண்பு என்னென்ன? அன்பு தான் அவருடைய பண்பு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அருமையா சொல்றார் பாருங்க. என்னிடத்தில் வருகிறவனை எவனாலும் வரலாம், நல்லவன் வரலாம், கெட்டவன். யார் நல்லவங்க? யாருமே நல்லவங்க கிடையாது. ஆமென். கெட்டவங்க வரலாம், எந்த குடிகாரனும் வரலாம், எந்த ஒரு தவறு செய்தவனும் வரலாம், விபச்சாரக்காரன் வரலாம். ஏன்னா தேவன் அவனை நேசிக்கிறார், அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல தருணங்களை அவனுக்கு தருகிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு நிறைய சான்ஸை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. நிறைய சான்ஸ் கிடைச்சது.
இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு. ஆனா கடைசியில ஒரு நாள்ல என்ன பண்ண, பைபிளை வாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா. நிறைய சான்ஸ், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் தட்டி கழிச்சிருக்கேன். ஆனா வேதத்தை ஒரு நாள் வாசிக்க வைத்தார். இது நானா வாசிக்கல, அவர் கொடுத்த ஒரு தருணமா இருக்கிறது. ஆமென். அவர் ஏதோ ஒரு தேவ தூதரை அனுப்பல, மனிதனை சந்திக்கும்படிக்கு, மனிதனுக்காக ஜீவனை விடும்படிக்கு தேவ தூதனை அனுப்பல, தீர்க்கதரிசி அனுப்பல, அது அரசியல்வாதியோ அல்ல தூதரை அனுப்பவில்லை. அவரே நம்மை சந்திக்கும்படி வந்தார். நம்மை உருவாக்கினவரை நம்மை சந்திக்கும்படி வந்தார். அதுதான் அவருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு கேரக்டர். அவருடைய குணாதிசயமே அன்பு. அதான் கிறிஸ்தவத்துல அன்பை நீங்க வெளிப்படுத்தலாம், அப்போ நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களே இல்லைன்னு தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பை நாம் வெளிப்படுத்துறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதை பத்தி யோசித்து பாருங்க. ஏதாவது செய்ய நீங்க விரும்பவில்லை என்றால் அவர் அதை படைத்திருக்க மாட்டார். அவர் ஒரு காரியத்தை விரும்பவில்லை என்றால் அவர் படைத்திருக்க, அவர் விரும்பி எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தாவரங்கள், செடிகள், கொடிகள் மற்றும் காய்கனிகள் எல்லாவற்றையும் அவர் விரும்பி படைத்திருக்கிறார். உங்களையும் அவர் விரும்பி படைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த கலரா இருக்கலாம், எந்த நிறமா இருக்கலாம், எந்த குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை விரும்பி படைத்திருக்கிறார். ஆமென். உங்களை உருவாக்கினதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? அது அவருடைய அன்பு. ஆமென். அவருடைய அன்பின் நிமித்தமாக உங்களை என்ன பண்ணியிருக்காருங்க? உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, திருமணங்கள் அல்லது பெற்றோர்கள் தற்செயலா இருக்கிறது. பிள்ளைகள் அப்படி இல்லை. பிள்ளைகளை கர்த்தர் குறிக்கிறார். ஆமென். தற்செயலாக குழந்தைகள் பிறப்பதில்லை. பெற்றோர்கள் குழந்தைகளை திட்டமிட மாட்டார்கள். இவரை திருமணம் பண்ணா இந்த குழந்தை பிறக்கும் அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் மனசு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா குழந்தைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் வித்தியாசமா இருக்கலாம், பெற்றோர்கள் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் குழந்தைகளை கர்த்தர் என்ன பண்றாருங்க? குறிப்பிடுகிறார். உம்முடைய கருவில் நான், என்னுடைய கண்கள் உம்முடைய கருவை கண்டது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் கண்ட தேவன் அவர். அதனால்தான் நம்மை காணும்படிக்கு அவரே இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. God's love for you is unconditional. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் இல்லை, அன்கண்டிஷனலா இருக்கிறது. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பை நீங்கள் உணராத போது கூட அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சில வேளையில, சில சூழ்நிலையில அவருடைய அன்பை நம்மளால உணர முடியவில்லை. தேவன் நம் மீது உள்ள அன்பு வந்து நிபந்தனையற்றது, அன்கண்டிஷனல் லவ். நீ இப்படி இருந்தாதான் உன்னை நேசிப்பேன்னு சொல்லவில்லை எங்கேயுமே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு! நீ ரட்சிக்கப்பட்டு நீ நல்லபடியா இருந்தாதான் இந்த ரட்சிப்பை தருவேன் அப்படிலாம் சொல்றது இல்லை. பிள்ளைங்களுக்கு தான் வாட்ச் வாங்கி கொடுத்தா நம்ம நிபந்தனையோட வாங்கி தரோம். இதை ஒழுங்கா வச்சுக்கணும். இது எவ்வளவு தெரியுமா? அங்கங்க நீ கைட்டு போட்டு தொலைச்சிடக்கூடாது. நிபந்தனை இருக்கிறது. எதாவது வாங்கி தர நிபந்தனை இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நிபந்தனையே இல்லாம, அல்லேலூயா, அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. ஆனா கேரண்டியான அன்பு. He loves you on your bad days and much as on your good days. ஒருவேளை உங்களுடைய நல்ல நாட்களிலும் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். மோசமான நாட்களிலும் அல்ல கடுமையான அல்ல கெட்ட நாட்களிலும் தேவன் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி நடந்தது, கர்த்தர் என் கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி உங்கள் கூட இருக்கிறார். அதற்காக தான் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அதனால தேவனுடைய அன்பு உங்களை விட்டு மாறாத ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருக்கார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அடுத்தபடியாக அவருடைய அன்புல பார்க்கிறோம், his love for you is unchanging. Everything else will change during your lifetime, but God's love for you is constant, steady and continuous. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஆமென். அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மாறாதது, குறையாதது. உங்கள் வாழ்விலே அனைத்தையும் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேவனுடைய அன்பு மட்டும் மாறவே மாறாது. மனிதர்கள் மாறலாம், என் தேவன் மாறாதவர். மனிதனுடைய அன்பு வித்தியாசப்படலாம், ஆனா தேவனுடைய அன்பு
ஒரே காரியத்தை நோக்குகிறது. உங்களிடத்துல அன்பை மாத்திரம் அதை கொடுக்கிறது. அது நிலையானது மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு அடித்தளமா இருக்கிறது. இட்ஸ் a foundation for unshakable confidence. இது ஒரு நல்ல ஒரு அடித்தளம். நீங்க நல்லா இந்த அன்பின் மேல, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மேல உங்களுடைய அடித்தளத்தை வைக்கலாம். அல்லேலூயா. He is a foundation for his life. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் எதுக்காக நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இயேசுவை குழந்தையாவே பார்க்குறாங்க. எல்லாம் தேவாலயங்களில் சில பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இயேசு? குழந்தை இயேசு. ஏங்க, அவர் குழந்தையா பிறந்து ஆண்மையா வளர்ந்துட்டாருங்க. அவர் வளர்ந்து சத்தியத்தை நமக்கு போதித்து நமக்கு பல காரியங்களை நமக்காக செய்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்து ரத்தத்தை கிரயமாக கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் நாளிலே சில கிறிஸ்துவ வீட்டில் பார்த்தீங்களா, அந்த குடியெல்லாம் செஞ்சு அந்த பிறந்த இயேசுவை என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டுக்கொட்டை மாதிரி செஞ்சு அது உள்ள வைக்கிறாங்க. பாருங்க, இயேசு இன்னும் அப்படிதான் இருக்கிறாரு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இயேசு இப்போ வளர்ந்துட்டார். வளர்ந்த இயேசுவை வச்சா கூட பரவாயில்ல. ஆனா அதை சொல்லல தேவன். இன்னும் குழந்தையாவே பார்க்கிறாங்க. குழந்தை அது எது? ஆதரவற்ற குழந்தை. குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? குழந்தைக்கு எல்லாம் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆதரவே கிடையாது. அது எல்லாரும் பெற்றோர்கள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அது போலதான் கிறிஸ்துமஸை இந்த உலகத்தில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி கொண்டாடவில்லை. இயேசு மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர்கள் சிலுவையில் அவரை அறைந்த பொழுது அவருடைய கைகளை இயன்றவரை அப்படி இழுத்து அடிச்சாங்களாம். பாருங்க, இயன்றவரை இழுத்து அவர் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாங்கி இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க இது கடவுள், அது அவரால் முடியும், தாங்கிக்க முடியும். இல்லை, அவர் மனிதனானார். இயேசுவை மனிதர் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனாகிய இயேசு என்று வேதம் நமக்கு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். அவர் மரிக்கும் போது அவர் எப்படி மரித்திருக்கிறார்னா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், இது வலிக்கிறது, நீ இல்லாமல் வாழ்வதை விட நான் இறப்பதையே விரும்புகிறேன். இதுதான் அன்பு. நமக்காக மரிக்க வந்தவர். நாம் இல்லாம அவர் வாழ்வதை விட நமக்காக மரிப்பதே நல்லது என்று நினைச்சாராம். பாருங்க இயேசு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம மரித்து உயிரோடு வர முடியாது. ஆனா அவர் மரித்து உயிரோடு வந்து நம்மையும் உயிர் தேட வைத்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அக்கிரமத்தில் மரித்து இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? Christmas is a time to celebrate that God is with you. First பார்த்தோம், God loves you. இப்போ God is with you. தேவன் உங்களை விட்டு விலகாத தேவன் அவர். அல்லேலூயா. எப்பொழுதுமே விலக மாட்டார். உங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உணர்ந்தாலும் சரி, சில வேளை நீங்க உணர்வீங்க, சில வேளை உணர்வு இல்லைனாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்தது நோக்கமே அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக தான். அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு பேரு ரொம்ப அருமையான பேர். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல மத்தேயு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேர் என்னங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, இம்மானுவேல். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அப்போ நீங்க தனியா இருப்பதற்காக அவர் வரல, அவர் உங்களோடு கூட இருப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து மரித்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக உங்களுக்காகவே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இம்மானுவேலராய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆச்சரியம் இல்ல, தேவன் அவர்கள் அருகில் இருக்கும் போது உங்கள் பயத்தை இழக்கிறீர்கள். பயம் நிறைந்த உலகம் இது. பருவது அறுப்பதுன்றாங்க. அக்கடான்னு இருந்தாலும் ஏதோ சொல்லி பயம் காட்டுறது இருக்கிறானுங்க. இன்னொருத்தன் சொல்லிடுறாங்க, அதோ புயல் வருதுன்னு. இப்போதான் கொஞ்சம் ஒழுங்கா எல்லாமே கொஞ்சம் போயிட்டு இருக்கு. நம்ம அக்கடான்னு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க இல்லை சுற்றி இருக்கிற சூழ்நிலை இப்படி தான் இருக்கு. ஆனாலும் அதன் மத்தியில அந்த இயேசு உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது பயம் குறையும். பயம் குறையும். நீங்க பயந்து இருக்க மாட்டீங்க.
என்ன நடந்துருமோ, என்ன ஆயிடுமோ, இந்த சிந்தையில இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய பயத்தை குறைக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பயம் குறைக்கப்படுகிறது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாத்துக்குமே பயப்படுவோம் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கும்பல்ல இருந்தேன். என் கூட இந்த பசங்களாம் ஒரே பயம்தான், எதை பார்த்தாலும் பயம். இப்போ தைரியமே இருப்பானுங்க. எங்கன்னா கிராமத்துக்கு போவோம், ஏதாவது வேற ஒரு வியாபார விஷயமா எங்கன்னா போகும்போது ஒரு இடத்துல சொல்லிட்டான் ஒரு பையன், டே 12 மணிக்கு நம்ம எங்கே நடக்கக்கூடாது, உக்காந்தணும் ஒரு இடத்துல. ஏன்டா அப்படின்னு நான், இல்லை இங்கே ஏதாவது காற்று கருப்பு சுத்தம், ஒரே பயம். அவன் சொன்னதுலேருந்து அப்படியே 5 நிமிஷம் உட்காந்துட்டேன். எல்லாம் 12 மணிக்கு கரெக்டாக உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. அப்போல்லாம் ரட்சிக்கப்படல பாருங்க. அப்போ கரெக்டாக ஒரு காற்று அடிக்குது பயங்கரமாக, அங்கே இருக்கிற மரம்லாம் அசையுது. இதை பார்த்த உடனே எனக்கே பயம் இல்லாதவொடனே எனக்கே பயம் வந்துருச்சு. ஆனா எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகினதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேலரா இருக்கிறார். நீ தனியா எங்கன்னா டிராவல் பண்ணும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பயப்படாதீங்க, கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போகும்போது பயப்படாதீங்க, நீங்க ஒரு இடத்தை விட்டுட்டு வரும் பயப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தனிமையா இருக்கலாம், மனைவி கைவிட்டிருக்கலாம், கணவன் கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், அல்லது உங்கள் சூழ்நிலைகள் நண்பர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இம்மானுவேலரா இந்த உலகத்திலே பிறந்தார். உங்களை தனியே விடுறதில்ல. சில பிரச்சனைகள் வரலாம், தேவன் இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும், விசுவாசிக்கலாம். ஆனா சில விஷயங்கள் தாறுமாறா நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு தேவன் காரணம் அல்ல. தேவன் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் உங்களுக்கு விருப்பம் உள்ள தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை வாசிப்பு பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு. நீ தண்ணீர்களை கடப்ப, பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில, ஆனால் நான் உன்னோடு கூட இம்மானுவேலராய் இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இம்மானுவேலராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினியில் நடக்கலாம், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் இம்மானுவேலராய் உன்னை வேகாதபடிக்கு, உனக்கு எந்த பிரச்சனை வராதபடிக்கு உன்னை காத்து கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்காக கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தமா இருக்கிறது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் இஸ் a time to celebrate that God is for you. தேவன் நம்மில் அன்பு செலுத்தினார்னு பார்க்கிறோம். தேவன் நமக்காக இருக்கிறார் என்று சொல்லி இப்ப பார்க்கிறோம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இப்ப தேவன் நமக்காக இருக்கிறார். எது ஒண்ணுமே அவர் அந்த திருவிருந்துல கூட சீஷரோட சொல்லும் போது சொல்றாரு, இந்த அப்பம் உங்களுக்காக. பேதுருகிட்ட சொல்றாரு, முதலாவது உனக்காக எனக்காக இந்த டாக்ஸ் போய் என்ன பண்ணு, போய் கட்டுன்றார். நம்ம கேட்கலனா கூட நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர். உங்களுக்காக தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். whenever you are facing a personal attack, it is great to have God with you, but it is ever greater to know he is for you. ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க சமாளிக்க போகும்போது, ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது நீங்க விசுவாசிக்கணும், தேவன் இந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதை அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கர்த்தர் என்னை நடத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நல்ல திட்டங்களை வைத்திருக்காரு பாருங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. ஆமென். நல்ல நினைவுகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த 2023 முடிகிற தருவாயில இருக்கிறோம். நல்ல நினைவுகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 2024 நமக்கு நல்ல நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்படிக்கு அவர் உங்களுக்காகவே இருக்கிறார். ஆமென்.
இந்த உலகத்துல பார்க்கிறோம், பேரழிவுகள் வருகிறது. ஊடகங்கள் என்னென்னமோ சொல்லி பண்றாங்க பாருங்க. ஊடகங்களே சில ஆட்கள் வாங்கிடுறாங்க அவங்களுக்காக. ஆமென். இப்ப எதுவுமே நடுநிலையா எதுவுமே இல்லை, எதுவுமே நம்ப முடியல. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த வெள்ளத்துல ஒரு சேனலை காட்டுறான், வெள்ளத்துல தண்ணி நிக்கல, ஒரே வெட்டாந்தரையா இருக்கு, பரவாயில்லையே. இன்னொரு சேனல்ல வெள்ளத்தை காட்டுறான். நான் நினைச்சேன் பரவாயில்ல, இப்ப எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, சென்னையில தண்ணி நிக்காது. அப்புறம் பார்த்தா இன்னொரு சேனல் பார்த்தா தண்ணியாங்க, ரோடே காணோம். நடுநிலை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்காக இருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு இந்த 2024 இருக்க போகிறது. தினந்தோறும் அதை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்காக பல காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, the second purpose of Christmas is salvation. தேவன் ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்தார், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வந்தார். முதலாவது பார்த்தோம், கிறிஸ்மஸ் இஸ் a time for celebrate, நாம் அவரை கொண்டாட வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்மஸ் இஸ் a time that God is with you. hallelujah, amen. கிறிஸ்மஸ் இஸ் a time for salvation. இது ரட்சிப்பின் நேரமாய் இருக்கிறது. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? தினந்தோறும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொண்டு வருகிறார். hallelujah. Salvation is typically defined as deliverance from sin, self and hell. அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனா அதுக்காக மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இவங்க நினைக்கிறாங்க நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்திட்டார், அவ்வளவுதான் கடவுள். இல்லைங்க, அதை காட்டிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நற்கிரிகளை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயத்தில் உங்களை காப்பாத்திருக்கிறார், பாதாளத்திலிருந்து நரகத்திலிருந்து காப்பாத்திருக்கிறார், இது உண்மை. ஆனால் எதற்காக காப்பாத்திருக்கிறார்னா, நற்கிரிகளை செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நற்கிரிகளை செய்வது யாருன்னு சொன்னா, எவ்வளோ பேர் செய்கிறாங்க, இவ்வளோ தங்கம் கோல்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ கிலோ கோல்டு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த உலகத்தில் நற்கிரிகள்னா இயேசுவை மற்றவங்களுக்கு கொடுப்பதான் நற்கிரை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இரண்டாவது நோக்கம் ரட்சிப்பா இருக்கிறது. நல்ல நோக்கத்தையும் நல்ல திட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகில் நமக்காக வந்த தேவன் உங்களுக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்க ஜெபிக்கும் போது இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய திட்டத்தில் இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய திட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு. ரட்சிப்பு இதெல்லாம் வேலை செய்கிறது பாருங்க. ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ சும்மா அப்படியே அனாமத்தா இல்ல, நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் பெத்லகேம் மேய்ப்பர்களுக்கு தேவ தூதன் இரண்டாவது செய்தி அறிவிக்கிறாரு. அது என்ன செய்தினா, லூக்கா 2:11 வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்த இயேசு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு இரட்சகராக உங்களுக்காக பிறந்தார். அதுதான் கவனிக்கணும் நீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு இரட்சகராக நமக்காக பிறந்திருக்கிறார். இரட்சகர் நம்மை காப்பாற்றக்கூடியவர். நம்ம நினைக்கிற நரகத்திலிருந்து காப்பாத்திட்டார், அவ்வளவுதான். இல்லைங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்றீங்களே, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்க. சில இழப்புகள் இருக்கிறது, சில பாதிப்புகள் இருக்கிறது, சில நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் நம்மை ரட்சித்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க பாருங்க. அவங்க கேட்குறாங்க, இப்படி ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. பொதுவான சில ஜனங்களை போய் பேட்டி எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, நீங்க எதுலெல்லாம் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஒரே கவலையா இருக்குங்க, கவலையிலேருந்து யாருன்னா காப்பாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்றாராம் பாருங்க. கவலை எவ்வளவு பேருக்கு இருக்கு. கர்த்தர் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னு உங்களுக்கு கவலைகள் எல்லாம், கவலையெல்லாம் யார் மேல வைக்கணுமா?
அது அவருக்கு தெரியாது, அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, சொல்றாரு பெட்ரோல் விலைலாம் ஏறுதுங்க. ஆமா, கேஸ் கூட மாசம் மாசம் ஏத்துறானுங்க, தினந்தோறும் பெட்ரோலையும் ஏத்துறானுங்க பாருங்க. பெட்ரோல் விலை ஏறுதுங்க, பெட்ரோல் விலை ஏறலன்னா நல்லா இருக்கும், நான் வியாபாரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒரு பெரிய கவலையா இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, என்னை ரொம்ப பேர் காயப்படுத்திட்டாங்க, என் வாழ்க்கை ரொம்ப காயங்களால் இருக்கிறது, அல்லேலூயா, என்னுடைய உள்ளம் ரொம்ப குமுறுதுங்க, என்னை நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இதுல இருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம், கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுவாங்கன்றாரு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கோபம் தனியும். ஆமென். எப்படி பயம் தனியுமோ அப்போ கோபமும் தனியும். அப்போது இன்னொரு சொல்றாரு, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு, நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன், அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் கெட்ட பழக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், இயேசு அதுக்காக தான் பிறந்தார். ஒருவேளை நீங்க இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? தேவன் உங்களுக்கு ரட்சகராக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆன்மீக ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்க வரல கர்த்தர், நரகத்திலிருந்து காப்பாற்ற மட்டும் ஆண்டவர் வரல, எல்லா திசையிலிருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார். ஆமென். அதனால்தான் நீங்க ரட்சகராக இயேசுவை பார்க்க வேண்டும். குழந்தையா பார்த்தனா குழந்தையை நம்ம தான் தூக்கி சுமந்துன்னு போகணும். ஆனா குழந்தை இயேசுவா இப்ப இல்ல, அவள் வளர்ந்து அவர் மரித்து நமக்காக பரலோகத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எதுல இருந்து ரட்சிக்கிறார் பாருங்க, பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து. ஜீசஸ் கேம் டு சேவ் யூ ஃப்ரம் சின் அண்ட் யுவர் செல்ஃப். சில வேளையில நம்மளாவே சில காரியத்தை பண்றோம், நம்ம பேச்சு, நம்முடைய வார்த்தைகள் அல்லது நம்முடைய நடவடிக்கைகள் பல பிரச்சனைகளை கொண்டு வருது. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதுல இருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை உணர்த்தி நடத்துவார். நீங்க செய்யற சில பிரச்சனை, உங்களால வருகிற பிரச்சனைகள் தான் அதிகம், மற்றவங்களால வர்றது ரொம்ப கம்மி, நம்மளால வர்றது அதிகம். அது எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. பிரச்சனை மற்றவங்கள வர்றது ரொம்ப கம்மி தான். அது ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நிறைய பிரச்சனை நம்மளால தான் உண்டாக்குது. ஒருத்தர் இப்படியே சொல்றாரு, உன்னை நடத்துவது தான் கஷ்டம், மற்றவனை நடத்திடலாம், நீ உன்னை நீ நடத்துவது தான் கடினம். எவ்வளவு பேருக்கு ஈஸியா இருக்கு? அவ பாருங்க, இயேசு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யறாருங்க. இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு நம்மளை சகிச்சுட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்பு அன்சேஞ்சிங் லவ், மாறாத அவருடைய அன்பு நம்மை சகித்து நம்மோடு கூட நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். Our natural inclination is want our own way instead of God's way. பொதுவாவே தேவ வழியை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போகணும் தான் நினைக்கிறோம். எவ்வளவு பேர் அப்படி இருக்கீங்க? பெற்றோர்கள் சொல்லுவீங்க பிள்ளைங்கிட்ட, நீ இதுதான் செய்யணும், அதான் பண்ணணும், இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஓடும் பாருங்க. அப்படிதான் தேவன் ஒண்ணு சொல்றாரு, தேவன் ஒண்ணு விரும்புறாரு, ஆனா அதை செய்ய அதை விசுவாசிகள் என்ன பண்றாங்க? வெடிப்பா இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டாதான் உங்க வாழ்க்கை நல்ல நல்ல பிரகாசமா இருக்கும். இங்க வெடிப்பா இருந்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசம். இங்க மூடிட்டீங்க, எல்லா இடத்துலயும் மூடிடும். ஏன்னா இங்கதான் உங்க வாழ்க்கையின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. வெடிப்பா இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. This tendency to make wrong choices instead of right ones is called sin. அதாவது சரியான தேர்ந்தெடுப்பை நம்ம செய்யலன்னா அதுதான் பாவம். சின் என்பதற்கு என்ன வேர்ட்ஸ்னா SIN. நடுவில் இருக்கிற என்ன வார்த்தை? ஐ தான். இப்ப பிரச்சனை எங்க? ஐயை எடுத்துட முடியாது, ஐ மாறணும். இந்த ஐ இடத்துல இயேசுவை உட்கார வைக்கணும். நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதான் சட்டம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதை கேட்காத போறதான் பிரச்சனை. குடும்பத்துல எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனுக்கு ஒரே ஒருத்தரை வைத்து கர்த்தர் செஞ்சிட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசுவை வைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த இயேசுவுக்கு ஐல நீங்க இடம் கொடுக்கும் போது ஐ மரித்து விடும். அப்ப இயேசு அங்க இருப்பார். பவுல் அதை தான் சொல்றார்,
இனி நான் அல்ல, யார் வாழணும்? கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எவ்வளவு பேர் உள்ளத்துல கிறிஸ்து ஜீவிக்கிறார்? கிறிஸ்து மாதிரி இருக்கீங்களா நீங்க? இல்ல மாறிடுவீங்களா? எவ்வளவு பேர் கிறிஸ்து மாதிரி இருக்கீங்க? அல்லேலூயா. எவ்வளவு அருமையான விஷயம் இல்ல? sin is சின்ல பிரச்சனை நம்ம தான், மற்றவங்க கிடையாது. தேவனும் காரணம் கிடையாது அதுக்கு. அதனாலதான் கர்த்தர் அந்த இடத்துல நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அவர் சுயநலமற்றவராக. இந்த உலகம் ரொம்ப சுயநலத்து இருக்கிறது. மோதல், விவாகரத்து, இதெல்லாம் எதுக்காகனா செல்ஃபிஷ். அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை செய்வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராசை, குற்றம், வதந்திகள், பேராசை. பாருங்க, சில பேர் ரொம்ப பேராசைப்படுவாங்க பணத்திற்கு, இது அது பேராசை. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வரும். பாருங்க, இந்த முழு உலகமும் பிரச்சனையில் இருக்கு. பாருங்க, கற்பழிப்பு நடக்கிறது, போர்கள் இருக்கிறது, அங்கங்கே போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இந்த உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ரீசன். என்ன ரீசன்? சின், அது மாறிட்டா எல்லாமே மாறிடும். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அவர் disconnectedness from God which is due to our stubborn sinfulness. அதாவது தமிழ்ல சொல்றேன் பாருங்க, நாம பிடிவாதமான இருக்கிற பாவங்கள் தேவன்கிட்ட நம்மை துண்டிக்கப்படுகிறது. நம்ம பிடிவாதமா ஒரு காரியத்தில் இருக்கிறோம்னா தேவன்கிட்ட துண்டிக்கப்படும். தேவன்கிட்ட துண்டிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. கவலை, பயம், பதட்டம். எவ்வளவு பேர் பதட்டிலே இருப்பீங்க? அப்படியே பதட்டிலே இருப்பீங்க. சில பேர் பேசும்போது எப்படிதான் பேசுவாங்க? பதட்டமா. ஏன்னா அங்க ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. தேவனோடு கூட நீங்க கனெக்ட் ஆகும் பொழுது அந்த பயம் இருக்காது, தெளிவா இருப்பீர்கள். எவ்வளவு பேர் தெளிவா இருக்கீங்க? அல்லேலூயா. தெளிவா இருக்கணும் எல்லாரும். மன தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மன தெளிவு, முகத்துல பெரிய தெளிவு. அதுக்கப்புறம் அது மாத்திரமல்ல, மனசோர்வு வரும், வெறுமை, குற்ற உணர்வு, அவமானம், மனக்கசப்பு. இதெல்லாம் எப்படின்னா கர்த்தர்கிட்ட துண்டிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த ஒரு அரவணைப்பிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அந்த பாதுகாப்பில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம் இவைகளில் இருக்க வேண்டும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இதெல்லாம் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு தராதரத்தை வைத்திருக்கிறார். அந்த தராதரத்துல நம்ம வாழணும். அந்த தரத்துல நம்ம இருந்தோம்னா எல்லாமே சரியா இருக்கும். தேவன் அதுக்காக தான் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தரத்தை மீறுகிறோம். அந்த தரத்திலே நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு பேர் புரியுதுங்க? அப்போதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் salvation is freedom. ரட்சிப்பு நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. பரலோக சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாய் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய குடும்பங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களும் கர்த்தர் சுதந்திரமாய் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொன்ன, நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். ஒரு சுதந்திரம். நீங்க ஜெபிப்பது ஒரு சுதந்திரம். கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு சுதந்திரம். இதெல்லாம் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் ஆஃப் டெத். அப்ப ரட்சிப்பு எதிலிருந்து அப்படின்னு சொன்னா, மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு வசனத்தை எடுக்கலாம். பாருங்க, எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இயேசு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா. மரண பயம் வேண்டாங்க. தோல்வியின் பயம் வேண்டாம். விரக்தியின் பயம் வேண்டாம்.
ஏன்னா ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்லுகிறது அவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஒருவேளை உங்களுக்கு சில பயத்திலேயே நீங்க வாழலாம், பயத்திலே தூங்கி பயத்திலேயே எழுந்திருக்கலாம். எதுக்கும் பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஜாலியா இருங்க. ஆமேன். ஜாலி வந்து ஆவிக்குரிய ஜாலி. ஆமேன். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜாலி தான் அது, ஆவிக்குரிய ஜாலி, அது ஸ்பிரிச்சுவல் ஜாலி. அதுல தான் இருக்கணும். நீங்க இயேசுவை கொண்டாடுவது இப்படிதான் கொண்டாட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கிறது, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதோ, நாளைக்கு எப்படி இருக்க போதோ. அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாமே நல்லா இருக்க போகிறது. ஆமேன். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது என்ன சொன்னார்? இது நன்றாய் இருந்தது. ஆமென். நன்றாய் இருக்கிறது. கர்த்தர் பார்த்தார், 365 நாட்களும் நன்றாய் இருக்க போகிறது. நீங்கள் விழிப்பா இருந்தீங்களா, உங்களுக்கு எல்லாமே நன்றாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எந்த எமகண்டமோ எந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எந்த காலமும் கிடையாது, நல்ல காலம் தான் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தலையெழுத்து கர்த்தர் அப்படிதான் எழுதிட்டார். ஆமென். எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். அல்லேலூயா. இதற்காக தான் மனிதனை நோக்கி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கடைசியா வந்திருக்கோம். Hallelujah, praise the Lord. Hallelujah. Christ is time for reconciliation. Christmas is a time for reconciliation. இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:14 வாசிக்கலாமா? 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறார் ஆண்டவர். அதனாலதான் இந்த விஷயத்தை அவர் சொன்னார். என்னென்ன? உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம் சொல்லிட்டார். ஆனா அந்த சமாதானத்துக்கு யாரும் இன்னும் வரல. அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். சொல்லுங்க, குடும்பத்துல சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம். ஏங்க, பூமியில சொல்லிட்டாருங்க, அட்லீஸ்ட் குடும்பத்துல இருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள இருக்க வேண்டாமா? ஆமென். பூமியிலே சமாதானம், சபையில சமாதானம். அல்லேலூயா. ஆமென். பூமியில சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமா சொல்லி என்ன பண்ணாங்க? நேற்று தினத்தில் வாசம் சொன்னார்கள், அது நடந்தது. அப்போ பூமியின் மேல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவன் மனுஷர் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்க தேவனுக்கு பிரிய குமாரத்தியாக, பிரிய குமாரனாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்ல அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய பிரியம் அவர்கள் மேல் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இந்த சமாதானம் எப்படி வருகிறது? எல்லாம் என் கூட இருக்கீங்களா? ரோமர் 5:11 வாசிக்கிறேன் பாருங்க. அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றிய மேன்மை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனை பற்றி என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். வேதம் அதான் சொல்லுகிறது. நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு. சமாதானத்தை யார் மூலமா கிடைக்குதுங்க? இயேசுவை நல்லா கவனிங்க. இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க வாழ்க்கையில, அந்த அளவுக்கு சமாதானம் இருக்கும். கரத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வழி சொல்றேன் பாருங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான அடிக்கடி படிங்க. அடிக்கடி படிங்க. நிருபங்களை படிங்க. மீதியை படிக்க வேணாம்னு சொல்ல வரல, அதெல்லாம் படிக்கணும். இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ, அந்த அளவுக்கு சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறோம். வீடுகளில் சமாதானம் இருக்கும், செய்யும் தொழிலில் சமாதானம் இருக்கும். எந்த அளவுக்கு யூ சூஸ் ஜீசஸ். ஏன்னா அவர் பேர் என்ன பேரு? சமாதான பிரபு. பிரபு நமக்குள்ள இருக்கிறாருங்க.
சில பேர் வெறும் பிரபு தான், ஆனா சமாதானம் கிடையாதாங்க. ஆனா நம்ம 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 தேவன் நமக்குள்ள சமாதான பிரபுவா இருக்கிறார். இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, 10ல இருந்து வாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், நம்மளாம் தேவனுக்கு யாரா? இப்ப எப்படி இருக்கோம்? இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்களா? சத்துருக்களா இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்க சொல்ல, அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது தேவனுடைய ஜீவனால, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே. உங்களுக்கு ஒருவேளை கடன் தொல்லை இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்துல சில தடைகள் இருக்கலாம், ஒருவேளை சில விருத்தி இல்லாம இருக்கலாம் உங்க குடும்பத்துல, ஒருவேளை நீங்க சில உயர்வுக்கு வராது இருக்கலாம், அல்லது ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஜீவனாலே நீங்க ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். நீங்க நீங்க இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தேவனுடைய ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். நான் சொல்றேன், எந்த விதமான ரகசிய பாவமா இருக்கலாம், எந்த விதமான ஒரு காரியமா இருக்கலாம், அதிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, எந்த பிரச்சனையா இருக்கலாம் வாழ்க்கையில, இல்ல பிரச்சனை மேல பிரச்சனை வரலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இல்லை பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், அதுல இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்புகள் கொண்டு வருவார். அல்லது ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம், அல்லது ஒருவேளை வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய தவறான தீர்மானங்கள் எடுத்திருக்க நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. தவறான தீர்மானங்கள் எடுப்பது தப்பு இல்லை, கற்றுக்கொள்ளுகிறோம். இட்ஸ் a lesson for us. அதிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதாங்க சொல்லப்பட்டது பாரு. அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின பிதாவையும் நம்மையும் என்ன பண்ணிட்டாராம்? கர்த்தரை ஒப்புரவாக்கிட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிதாவோடு கூட எப்படி இருக்கிறோம்? பிதாவும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. ஆக்சுவலா இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுமே பிதா நம்ம கிட்ட எப்படி இருந்தாருங்க? கோபமா இருந்தாரு. பிதா நம்ம மேல எப்படி இருந்தாரு? கோபம் வரும்போது கண்ணாடியில பாருங்க, கோபமா இருந்தார். ஆனா இயேசு மேல எல்லாருடைய கோபத்தையும் வைத்து விட்டார். நம்ம எல்லாருடைய ஆக்கினி அவர் மேல் வந்தது. அப்ப அது மூலியமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராக இயேசு. சொல்லுங்க, இப்பொழுது ஒப்புரவாக்குதல் எனக்கு கிடைக்க பண்ணின என்னுடைய கர்த்தராக இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க பிதாவோட இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டா கூட அந்த இணைப்பை துண்டிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்பா பேர் இருக்கு, எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா நல்லவரோ கெட்டவரோ அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கும் நான் எங்கன்னா போனா மோசஸ் சாப்பிட்டு தான் என்னை கூப்பிடுறாங்க. எங்க அப்பா பேர் அது, அதை மாற்றவே முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், நான் மாறலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவர். அல்லேலூயா. நான் அவருக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் இது சொல்லியிருக்குங்க. இது பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தேவனை பற்றியும் நாம் என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். தேவனை நாம் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கலாம் பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உங்களுடைய பரிசுத்தம் யாருங்க? இயேசு. ஒருவேளை உங்க பரிசுத்தத்துல சில குறைவுகள் இருந்தாலும் நீங்க சொல்லணும், இயேசுதான் என்னுடைய பரிசுத்தம். அப்ப அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:17.
2 கொரிந்தியர் 10:17 வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உங்களுக்கு தேவனோட கூட ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இயேசு ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில. இயேசு மூலமா தான் எல்லாமே நடக்க போகிறது. தேவனே உங்க மேல கிருபையா இரக்கமா இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் இருக்கிறது. அதனாலதான் நீங்க தேவனாகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நிறைய டைமை கர்த்தர் தருவார், நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். நான் இப்படி சொல்ல, நிறைய பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நெருக்கமான இடங்களிலிருந்து விசாலமான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. சமாதானமே இல்லாத இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை கொட்டி வழங்குவார். ஆமென். ஷாலோம் உண்டாகும். ஆனா ஒரு விஷயம், நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு மூலியமா தான் பிதாவுடைய சமாதானம் நமக்கு வருகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 18 வாசிப்போம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். கர்த்தர் நம்மை புகழ்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 9:24 வாசிக்கலாமா? எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. 9:24 பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறவர். உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க உங்களுக்கு இரக்கம் இல்லாத இருக்கலாம், நீதி செய்யாத இருக்கலாம், நியாயம் இல்லாத இருக்கலாம். அதை விட்டுருங்க, கழிச்சிடுங்க. அதை தேவன் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அதை தான் நீங்க விசுவாசிக்கணும், அதை தான் நீங்க நம்பணும். அது மாத்திரமல்ல, நீதியை செய்கிற கர்த்தர் என்று நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை. அப்போ அவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதுல ஹைலைட்டா இருக்கிற வார்த்தை என்ன? நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து. அறிந்து அறிந்து சொல்லுங்க. அறிந்து. நீங்க அறியும் போது, உங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க. ஏன்னா இது யாருக்கு தெரியும்? உங்க மேல ஒரு அநியாயம் நடக்குது யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து, இம்மானுவேலரா உங்களோடு இருக்கிறவர், எபினேசரா உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். அதான் மேன்மை பாராட்டு கர்த்தரை குறித்து கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். இவைகள் மேல் பிரியமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை அறிந்திருக்க வேண்டும். அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறத நீங்க செய்வீங்களா? எவ்வளவு பேர் செய்வீங்க? கிறிஸ்மஸ் to bring to us 3 kinds of peace. Peace with God, the peace of God, peace with others. Hallelujah. தேவனோடு கூட சமாதானம். Hallelujah. ஆமென். தேவனோடு கூட சமாதானம், தேவனுடைய சமாதானம். ஃபர்ஸ்ட் தேவனோடு கூட சமாதானம் ஆயிட்டோம் இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆனால் நாம தேவனுடைய சமாதானத்தில் இருக்கணும். எப்பவுமே பணம் நம்மளுக்கு சமாதானமா இருக்க கூடாது. பணத்தை செலவு பண்ணலாம், ஆனா பணத்தினால நீங்க சமாதானமா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பீஸ் வித் அதர்ஸ், மற்றவர்களிடத்துல நீங்க சமாதானமா இருப்பீர்கள். பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ஐயா புத்தகம் 53. எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை. சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் யாருங்க உண்டு பண்றா? இயேசு உண்டு பண்ணுகிற அவருடைய ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை.
நம்ம எல்லாரும் சமாதானமா இருக்கணும், அவரோடு கூட சமாதானமா இருக்கணும். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்க வேண்டும், மற்ற இடத்துல நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாருங்க, விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஹல்லேலூயா. I bring you good news of joy that will be for all the people. நான் இந்த உலகத்திற்கே சமாதானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ சமாதான பிரபுவாக அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus gives peace to us. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லது இயேசுக்காக உங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கீங்க, ஆனா சமாதானம் இல்லைன்னா அது பரிதாபமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏன்னா இவர் தான் சமாதான பிரபு, இவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அதான் ரோமர் 5:11, இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ரோமர் 5வது அதிகாரத்தில் எடுப்போம் பாருங்க, இந்த விஷயத்தை வாசிப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான காரியங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 5ல் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, பாருங்க, அவர் மூலமாய் இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். நமக்கு ஒரு ஸ்லாக்கியங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒரு ஆள் பெரிய ஆயிட்டானா, உங்க கூடவே இருக்கிறான் ஒருத்தன், திடீர்னு ஆளாயிட்டான் பாரு, அவனுக்கு வந்ததே ஸ்லாக்கியம், அவனுக்கு பெரிய ஸ்லாக்கியன்றாங்களே. அது மாதிரி இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இதை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமா நினைக்கிறீங்க, இதை பாரமா நினைக்காதீங்க. இயேசு கூட நடப்பது அல்லது இயேசுவை விசுவாசிப்பது அல்லது சபைக்கு வருவது அல்லது ஜெபிப்பது ஒரு பாரமா நினைக்காத, இது ஒரு ஸ்லாக்கியம். உங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அதான் இயேசு கிறிஸ்து பற்றி வரும் காரியங்கள். அது சொல்லியிருக்கு இல்லையா, இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நம்ம கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. தேவனோடு கூட ஒப்புரவாக்குதலை யார் பண்ணதுங்க? கர்த்தராகிய கிறிஸ்து. சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். நம்ம மரித்த தேவனை அல்லது இன்னைக்கு பிறந்த தேவனை நம்ம கொண்டாடல. அவர் பிறந்து 2023 வருஷங்கள் ஆகிவிட்டன. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் பயத்தை ஒப்பிடுவீர்கள். நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறீங்க அவ்வளோ குறைந்த பயம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பயப்பட மாட்டீங்க. வாழ்க்கை குறித்ததான ஒரு அச்சங்கள் இருக்காது, பயங்கள் இருக்காது. நீங்கள் எவ்வளோ அதிகமாக அவரை நீங்கள் வழிபடுறீங்க, அவர் ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவு கவலை இல்லாமல் வாழ்வீங்க. நீங்கள் கவலை இல்லாமல் இருப்பீர்கள். பயமும் ரொம்ப கஷ்டம், கவலையும் ரொம்ப கஷ்டம். கவலை இருக்கக்கூடாது. அப்போ அவரை ஆராதிக்கும் போது, அவரை தேடும் பொழுது அந்த கவலைகள் அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இயேசுவை நீங்கள் என்ன செய்யணுங்க? அதிகப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எல்லாம் மாறப்போகிறது. ஆமேன். கிறிஸ்மஸ் இஸ் த டைம் ஃபார் செலிப்ரேஷன், சால்வேஷன் அண்ட் ரிகன்சிலியேஷன். ஆமேன். இந்த 3 விஷயத்தை பார்த்தோம். God, that God loves you, that God is with you, God is for you. தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காகவே அவர் இருக்கிறார். நீங்க எந்த தண்ணீரிலே கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இஸ் டைம் ஃபார் சால்வேஷன். தேவன் நம்ம ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீங்க இந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வந்து உங்களை ரட்சிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவரை முதலாவது நீங்க எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு ரட்சகராய் காண வேண்டும். எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை தான் ரட்சகராய் காணுங்க. கடைசி நம்ம பார்த்தோம், கிறிஸ்மஸ் டைம் ஃபார் ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குவது. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கொலைசியர் 3:15 வாசிக்கலாம். கொலைசியர் 3:15. அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. சொல்லுங்க, தேவ சமாதானம் என் இருதயத்தில் ஆளக்கடவது. பிரச்சனை ஆளுகை செய்யக்கூடாது உங்களை. உங்க வாழ்க்கையில் இருக்க தவிப்பு, கவலை,
பயம் ஆளுகை செய்யக்கூடாது. தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப வெளியேந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறது? அதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எபேசியர் 2:14 வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2:14. எப்படினால் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய சமாதான காரணர். வேற யாரும் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. என் இயேசு தருகிற மாதிரி ஒரு சமாதானம் இருக்கலாம் மற்றவங்க மூலியமா, ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது. அது உங்களுக்கு தேவையான சமாதானம் இல்லை. ஆனா என் தேவன் உங்களுக்கு அருமையான சமாதானத்தை தருகிறார். அவர் தான் நமக்கு சமாதான காரணரா இருக்கிறார். யோவான் 14:27 வாசித்து முடிப்போம் பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் எடுப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் சமாதானத்தையே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அவர் கொடுக்கிறாருன்னா அது வாங்கிக்கணுமா இல்லையா? எவ்வளவு பேர் வாங்கிட்டீங்க? ஆமென். கொடுக்கிறாருன்னா அதை வாங்கிக்கணும். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். சமாதானம் வந்துச்சுன்னா நீங்க கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. எவ்வளவு பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு பாக்குறீங்க? அல்லேலூயா. சின்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை நீங்க அசைப்பீங்க, பிரச்சனை உங்களை அசைக்க முடியாது. இதுதான் சமாதானம். அவர் தான் சமாதானத்தின் காரணர். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சமாதான காரணரா இருக்கிறார். அதான் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லாமே கர்த்தர் யாருக்காக தான் வைத்திருக்கிறாருங்க? நமக்காக தான். எதுவுமே அவருக்காக இல்லை. அவருடைய ரத்தம் நமக்காக, அவருடைய சரீரம் நமக்காக, அவருடைய ஜீவன் நமக்காக, அவருடைய மரணம் நமக்காக, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்காக, அவர் வரப்போகிறத நமக்காக. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். பிறப்பை பற்றி நம்ம நிறைய தெரியும், ஆனால் இயேசு வரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். சபையை நேசித்து சபையை அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர் பரலோகத்தில் நம்மோடு கூட வாழப் போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்மஸின் நோக்கம். எவ்வளவு பேர் புரிஞ்சுதுங்க? the purpose of the Christmas. நம்ம இதை கொண்டாட வேண்டும். அதற்கு பிறகு இதில் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, இதில் நமக்கு சமாதானம் நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளால் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். சமாதான காரணர் நீங்க தானே. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாட போறோம். எல்லோரும் சேர்ந்து கரனை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே தேவன் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை தெரிவிக்க வந்த அந்த தேவ தூதர்கள் யார்கிட்ட வந்தாங்கன்னா, ஒரு பெரிய ராஜா அரண்மனைக்கு போகவில்லை. இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, எல்லா ரீதியிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக இருந்த அந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட வந்தாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த மேய்ப்பரிடத்தில் வந்தார்கள். ஆமேன். உலகத்தால் தள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ரீதியில, நான் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமேன். அவர் உங்களுக்கு இந்த நன்னாளிலே சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் கரணை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர், சர்வ வல்லவரும் இயேசு இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை
யோசனை கர்த்தர், அதிசய தேவன், அதிசயம் செய்கிறவர். இயேசு. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவோம். இயேசு நீங்க இருள் நீக்க வெளிச்சம் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுங்க. இருள் நீக்கும் வெளிச்சம், ரட்சிப்பின் தேவன் இயேசு. கையில நாங்க சோர்ந்து, ஓ இயேசு நீங்க இருக்கையில நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எதை பத்தி கவலைப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். சில காரியங்கள் கட்டுக்கடங்காத நம்ம வாழ்க்கையில அநியாயம் நடக்கிறது, மற்றவர்கள் பார்வைக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒருவர் உண்டு. என் வாழ்க்கையில நிறைய அவைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்கேன். அப்ப நான் அமைதியா இருப்பேன். அதுதான் என்னுடைய வேலையா இருக்கும். நம்ம அமைதியா இருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம யுத்தம் பண்ணா கர்த்தர் அமைதி ஆயிடுவார். இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில அநியாயங்கள் நடக்கும் போது கவலைப்படாதீங்க, கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. சமாதான காரணர் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதான பிரபு உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்க வீடுகளிலே, தொழிலே, வியாபாரத்திலே. ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மூலியமா தான் பிதாவோட கூட இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம். ட்ரெயின் பாக்ஸ் ஒண்ணா இணைக்கப்படுகிறது. அது இணைக்கப்படும் போது அது சரியான விதத்தில் இணைக்கப்பட்டால்தான் அந்த இன்ஜின் பின்னாடி இது போக முடியும். அதுபோல்தான் நீங்க இணைப்பு, இயேசுவோடு கூட இணைப்பு இருக்கும் போது பிதாவோடு கூட இணைப்பு. இயேசுவோடு கூட இணைப்பு உங்களுக்கு பலவீனமா இருக்கக்கூடாது, அது பலமா இருக்க வேண்டும். இந்த ரயில் பெட்டிக்குள்ள இணைக்கும் பொழுது ஒரு பெரிய இது போட்டு அதை மூடுவாங்க பாருங்க, செயின் மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். சாதாரணமா தூக்க முடியாது, அவ்வளவு பெரிய செயின். ஏன்னா அது இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்பட்டாதான் அந்த பெட்டி நகரும். நம்முடைய பெட்டி நகர வேண்டும். ஆமென். இயேசுவோடு கூட உங்களுடைய இணைப்பு பிதாவோடு கூட இணைக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்துங்க. இயேசுவோடு கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவு பண்ணும் போது நீங்கள் புத்திமான்களாய் மாறுவீர்கள், வல்லமை உள்ள விசுவாசிகளாய் இருப்பீர்கள். வல்லமை நிறைந்து காணப்படும் உங்க வாழ்க்கையில, பிரகாசம் நிறைந்திருக்க உங்க வாழ்க்கையில. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் ஏன்னா தேவனுடைய அன்பு. கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் ஏன்னா அது தேவனுடைய ரட்சிப்பு. கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் ஏன்னா அது தெய்வீக சமாதானம். ஆமென். இதுதான் உண்மையான கொண்டாட்டம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இணைப்பு அதிகமாய் இயேசுவோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு நன்னாளிலே நீர் எங்களுக்காக, மனிதனுக்காக, பாவிகளுக்காக, சத்துருக்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து கொடுமைகளை அனுபவித்தீரப்பா.
நாங்க அனுபவிக்க கூடாது என்பதற்காக அந்த கொடுமையான மரணத்தை அனுபவித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுடைய சமாதான காரணரா இருக்கீங்க. அப்பா, இங்க விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்களாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தேவனோடு கூட இணைப்பு அதிகப்படுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, இவர் எல்லார் மேலும் கிருபையா இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை எல்லார் மேலும் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீதி நியாயம் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் தனி நபர்களாய் ஆசீர்வதிக்கிறோம். குறைவெல்லாம் நிறைவாக்கப்படுவதாக, தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாருடைய சமாதானம் நம் மத்தியில் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.